பள்ளிக்கூடம் திறந்து தச்சு புத்தகமெல்லாம் புதுசா குடுத்துருப்பாங்க. நோட்டெல்லாம் புதுசா குடுத்துருப்பாங்க. மாணவர்கள்லாம் அட்டை போட்டுருப்பாங்க. உடனே ஒரு பள்ளியில ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துறாரு. அப்ப ஒரு புத்தகத்த ஒரு மாணவன்ட்ட கேட்டு, "தம்பி இந்த புத்தகத்த குடுப்பா" அப்படின்னு பார்க்குறாரு. அந்த மாணவன் என்ன பண்றான், ஒரு நியூஸ் பேப்பர்ல அட்டை போட்டு வந்திருக்கிறான். ஒரு நாளிதழ். அந்த அட்டையில எடுத்தோனே அந்த அட்டை மேல புக்குக்கு மேல அட்டை போட்டுருக்கான். அந்த புக்கு மேல எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, அந்த செய்தி. என்ன செய்தி? லாரியும், காரும் மோதி 5 பேர் பலி. அப்புறம் இன்னும் மோசம் வீட்டில் 20 பவுன் நகை கொள்ளை. இப்படி செய்தி அந்த அட்டையில தெரியுதுங்க. உடனே அந்த ஆசிரியர் அந்த மாணவன கூப்பிட்டு, "தம்பி, இந்த மாரி அட்டை போட்டீன்னா, நீ இந்த புத்தகத்த எடுத்து வச்சீன்னா, முதல்ல நீ எத படிப்ப? அட்டைய தான் படிப்ப. அப்ப அட்டையில இருக்கக்கூடிய இந்த தீய விஷயங்கள், அதுதான் நம்ம கண்ணுக்கு படும். அப்ப அந்த தீய விஷயங்கள் நம் எண்ணங்களை மாசடைய செய்யும்." அப்படின்னு மாணவன் கேட்டான். "சார் எண்ணங்கள் அப்படின்னா என்னங்க சார்?" அப்படின்னா, எண்ணங்கள்னா நம்மளுடைய உள் மனதிலிருந்து எழக்கூடிய ஆழமான அபூர்வ சக்தி. உதாரணத்துக்கு எம்.எஸ். உதயமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிஞர், அவர் வந்து எண்ணங்கள்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. எண்ணங்களுக்கு சக்தி இருக்கிறது. அதாவது ஒரு விஞ்ஞானி வெளிநாட்ல என்ன செஞ்சாராம், ஒரு லைட்டையே உத்து பார்த்துக்கிட்டே அந்த எண்ணங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து, இந்த லைட் உடையணும், இந்த லைட் உடையணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்தாராம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா லைட் உடைஞ்சு போச்சுங்க. அப்ப எண்ணங்களுக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்குது பாருங்க. அப்ப எண்ணங்கள் நம்ம நல்ல திசையில திருப்பணும். அப்ப நல்ல திசையில திருப்புனா அதுக்கு தான் யோகா, தியானம் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த நல்ல திசையில் நாம் எண்ணங்களை திருப்புகின்ற பொழுது அதற்கு சக்தி வந்துரும். அதனால தான் சொல்றாங்க, "நீ எதுவாக நினைக்கின்றாயோ, அதுவாகவே மாறுவாய்." அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருப்பார். அப்ப எண்ணங்களுக்கு பயங்கரமான சக்தி இருக்குது. நீ இந்த புத்தகத்த எடுத்து வைக்கிறப்போ, உன்னோட எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் மாசுபாடு அடையும். அதனால தயவுசெய்து இந்த அட்டையெல்லாம் தூக்கி எறிஞ்சுட்டு, ஒரு பிளைனா ஏதோ ஒரு வெள்ள பேப்பர்லயோ ஏதோ ஒரு அட்டை போடு. அப்ப என்ன ஆகும் எடுக்கிறப்ப நமக்கு பாட சம்மந்தமான எண்ணங்கள் வரும். அப்படின்னு சொன்னாரு பாருங்க. மாணவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த அட்டையெல்லாம் எடுத்துட்டு, உடனே நல்ல ஒரு ப்ரவுன் ஷீட்ட போட்டாங்க. ஆகவே நாம இதை செய்வோம்.